அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர். அவர்கிட்ட கேட்பாங்க, அபூதர்தா, மக்கள் சில நேரம் அவங்கள்ட்ட நடக்கும்போது இலைகள் நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சில நேரம் மக்கள் நடக்கும்போது முள் மேல் நடக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு காலத்தையும் நான் சந்திக்கிறேன். சில நேரம் அவங்க அனிதமா நடந்துக்கிறாங்க, நான் அனிதமா நடந்துறேன். அல்ல அனிதமா நடக்காம விட்டாலும் அவங்க என்ன விட போறது இல்ல, விட மாட்டேங்கிறாங்க. எப்போதுமே இந்த தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. அல்லது என்ன பத்தி விமர்சனங்களோ, என்ன பத்தி சிந்தனைகளோ, என்ன பத்தி எதிர்ப்புகளோ வந்துகிட்டே இருக்கு மக்கள்கிட்ட இருந்து. என்ன எப்படி எதிர்கொள்றதுன்னா, அது என்னோட மானத்தை பத்தி பேசுறாங்க, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் மேல திணிக்கிறாங்க, என் மேல அவதூறுகளை தூக்கி போடுறாங்க. அபூதர்தா சொன்னாங்க, கடன் கொடுத்திருந்த உங்களுடைய மானத்தை அவங்கள்ட்ட, வறுமைன்னு ஒரு நாள் வரும், வறுமை என்ன தெரியல, பஞ்சம், பட்டினி, வறுமை, இப்படி ஒரு நாள் உனக்கு வரும், அந்த நாள்ல அந்த கடன் உனக்கு திருப்பி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யாருன்னு சொல்லி. தெரியுமா அந்த பதில் உங்களுக்கு? பரம ஏழைன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல, யாருக்கு காசு இல்லையோ, வசதி இல்லையோ, பணம் இல்லையோ, ட்ரெஸ் இல்லையோ, இந்த மாதிரி பரம ஏழைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரம ஏழை அவன் நாளைக்கு மறுமையில தொழுகையோட வருவான், ஜக்காத்தோட வருவான், நோன்போட வருவான், ஹஜ்ஜோட வருவான், பெரிய பெரிய வணக்க வழிபாடுகளோட வருவான். ஆனா அவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் தூசியா பறக்க விடப்பட்டு, இவருடைய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு, அதன் காரணமா சொர்க்கத்துக்கு தகுதியா வந்த நபர் நரகத்துக்கு தூக்கி எறியப்படுவார். அவர் தான் பரம ஏழைன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அவர் யார்? இவரை பத்தி அவர் பேசியிருப்பார், அதனால அவர் நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். அல்லது இவருடைய மானத்தை பத்தி பேசியிருப்பார், நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். இப்படி அவர் நன்மைகளை சம்பாதிச்சு சொர்க்கத்துக்கு தகுதியா இருந்தவர் நரகத்துக்கு தூக்கி போடப்படுவார்னு சொன்னாங்க.